நம்ம இந்த செக்ஷனை செப்பரேட் பண்ணணும். ஓகே, after that we are going to draw anything. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபில் பண்ணிட்டு இப்படி வந்து ஹாம் கொண்டு வந்து இப்படி வந்து இதில் ஏற்பட்ட இயர்ஸ் சேம் திங் ஆன் திஸ் சைட். இப்படி இந்த எடுத்து செப்பரேட் and then ஓகேவா? சரியா? Understood? Then after that we are going to draw the body. For this, always make sure this elephant's head இதெல்லாம் ஒரே செட்டப் கேட்கணும். கொஞ்சம் இந்த லீஃப் பாட்டம்னா இயர்ஸ் கொஞ்சம் இருக்கும், நாட் டூ மச். சரியா? ஆஃப்டர் தட் இந்த பாடியை வந்து ஓகே, சேம் இப்பதான் ஹார்ட் பார்த்துக்கிறேன். இதுக்கு கால் போடணும். கால் போடக்குள்ள தான் டஃபன்ஸ் பார்த்து எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் leg. After that we are taking the next leg slant and then we give body. அடுத்த leg வந்து இங்கிருந்து வந்து இப்படி வரும், அடுத்த leg இப்படி. அதே மாதிரி இங்க பேக்வர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் leg. After that இன்னொரு leg வந்து வரும். இது வந்து நெக்ஸ்ட் leg வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து அடுத்த leg வந்து இப்படி வரும். ஓகே, சேம் திங். After that we are going to take the umbrella hook. Umbrella hook, umbrella hook. இது பண்ணுங்க. இதை நம்ம ஜாயின் பண்ணி இதுதான் கஷ்டமான ஒர்க். இதுக்கு வந்து டஸ்க்கு இதை பண்ணி இதிலிருந்து வெளியே டஸ்க். ஓகே, ஆஃப்டர் தட் யூ கேன் யூஸ் திஸ் ஒன். இங்கிருந்து இப்படி வந்து இப்படி வந்தாலும் இப்படி வந்து ஒரு ஜாயின் ஆகிட்டு இதிலிருந்து தான் டஸ்க் எடுக்கணும். இதுதான் கஷ்டமான ஒர்க். எல்லாருக்கும் மிஸ்டேக் ஆகி இதுதான். சரியா? அதுக்கு ஒரு வந்து ஐஸ் எப்படி இருக்கிறது? காதோட நடு ஹாஃப்ல இருந்து ஒரு டியர் ட்ராப். இந்த கண்ணுக்கு இங்கிட்டு, இந்த கண்ணுக்கு இங்கிருந்து இங்கிட்டு, பாடியோட சைடுக்கு டியர் ட்ராப். டியர் ட்ராப்னா டாட் புல் அவுட் ஒரு டாட். ஓகே, இந்த பாடி இதுதான் நெக்ஸ்ட். இந்த பாடியை we can decorate a lot. சரியா? என்னென்ன டெக்கரேஷன் போடுறோம்? இதுக்கு வந்து நான் வந்து இந்த பிட் சொல்லி தந்தேனாலும் ரெண்டு இல்லை நமக்கு சொல்லிட்டாங்க. எப்படி சி டேஷ் again see here, see from the other side and again line other side, see line see line see. ஓகே, இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணுறேன்னா இப்படி வெளியே வந்துட்டு சி எல்லாருக்கும் ஒரு சி போட்டுட்டு ஜாயின் பண்ணி again the other side line and C, line and C. Again இந்த வெளியே வந்துட்டு சி எல்லாத்துக்கும் ஒரு சி எடுக்கலாம். line line C, line line C. Understood? No. எப்படி ட்ரா பண்ணுறோம்? line C, line C. Opposite directions. இந்த சைடு கொண்டு ட்ரா பண்ணா அடுத்த லைன் அடுத்த சி வந்து பத்து சைடுக்கு. சரியா? எல்லாரும் பாருங்க. சரியா? இந்த சி இந்த சைடுக்கு, இந்த சி நெக்ஸ்ட் சைடு, again this side, again that side. With a line and again C. Again a line and another C. First side line draw பண்ணியாச்சு. Next side draw பண்ணக்குள்ள you have to draw some C's only for the இந்த சைடுக்கு வந்துட்டு C ஓட சேர்த்து இன்னொரு C. அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் குட்டி குட்டி டேஷ். அதுக்கப்புறம் மற்ற சைடு ஆப்போசிட் சைடுக்கு C. Again C, C. Again line, 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 C. Inside the inside, outside the outside. Same thing everywhere. C, 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 line, 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 C, C.
again C, C, line, 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 line. Again C. Understood? Same. இது உங்களுக்கு நாங்க டெக்கரேட்டிவ் டிசைன் எப்படி போடுறோம்னா லோட்டஸ் ஃபிட்டிங் லோட்டஸ்க்கு ஷேப் பண்ணுவாங்க எப்படி circular motion and then only from the inside with the marking from the white line ல ஒரு marking ஓட C ஷேப்ல ஷேடிங் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் இப்படி ஒரு white space விட்டு இந்த செக்ஷனை அப்படியே ஷேட் பண்ணணும் white space விட்டு இந்த செக்ஷனை அப்படியே ஷேட் பண்ணணும் ஓகே இந்த எலிஃபண்ட்டுக்கு நடுவில் வந்து ஃபோர்ட் ட்ரா பண்ணுறது ஃபோர்ட்டை டீட்டெயிலாக எப்படி ட்ரா பண்ணுறது காட்டுக்கிறோம் இல்லையா ஃபோர்ட்டுக்கு எப்படி டீட்டெயில் ட்ராயிங் ஜூம் 11 லிங்க் ஜாயின் பண்ணிடா have you already joined the link